ஹே கைஸ், இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஓப்பன் என்எம்எஸ் விண்டோஸ் 7ல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் விண்டோஸ் 7 இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். விண்டோஸ் 7ஓட மினிமல் வெர்ஷன். மினிமல் வெர்ஷன்ன்றதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓன்லி கமாண்ட் ஃப்ரம் மட்டும்தான் இருக்கும், யூஐ இருக்காது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது சொஃபியா செலெக்ஷனில் வந்து ஈனம் டெஸ்க்டாப் கொடுக்காம மினிமல் வெர்ஷன் நான் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் தனியாக சிஎல்ஐ மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இங்கே வந்து நான் விண்டோஸ் 7ஓட சிஎல்ஐ வெர்ஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ ஓப்பன் என்எம்எஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ எந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் புதுசாக ஒரு விண்டோஸோ ஒரு ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் முதல்ல அதோட பேக்கேஜஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் ரூட் யூஸரை லாகின் பண்ணிவிட்டு சென்டோஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் ஒர்க்கை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் கூகுளுக்கு பின் பண்ணி பார்ப்போம், ஒர்க் பண்ணல. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் நெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கா இல்லையான்னு பார்ப்போம். என்எம்டியூ இந்த கமாண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ போயிட்டு கனெக்ஷனை செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் விஎன்ஏ நெட் 2 வந்து ஆக்டிவில் இருக்குது, இஎன்எஸ் 33 ஆக்டிவில் இல்லை. ஸோ இஎன்எஸ் 33ன்றது வந்து நம்மளோட நெட்வொர்க் அடாப்டர். ஸோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷனில் தான் இருக்கும், இல்லைன்னா ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இஎன்எஸ் 33 ஆக்டிவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பிங் ஆகுது. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் அவைலபிள். இப்போ நமக்கு செய்ய வேண்டியது வந்து இன்ஸ்டால் சரி அப்டேட் சென்டோஸுக்கு தேவையான பேக்கேஜஸை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்வோம். இப்போ வந்து உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனோட ஸ்பீடை பொறுத்து எவ்வளோ நேரம் ஆகும்ன்றது இருக்கும். ஸோ இடையில வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும், ஜெஸ் நோவாண்டு நீங்கள் ஜெஸ் அண்டா வை அண்டு கொடுத்துக்கணும் எல்லாத்துக்கும். ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச பிறகு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக 277 MB இருக்குது. உங்களை வந்து டவுன்லோட் பண்ணுறதா இல்லையாண்டு கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லு. ஸோ 227 MB வந்து டவுன்லோட் பண்ணணும். ஜஸ்ட் டைப் பை அண்ட் என்டர். ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட் ஆகிட்டு இதுக்கு முன்னாடி ரீசெக் பண்ணிக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நெட்வொர்க் கனெக்ஷன் இஷ்யூவால் வந்து சில பேக்கேஜஸ் வந்து அப்டேட் ஆகாமல் மிஸ் ஆகிருக்கு. ஸோ நான் ரெண்டாம் தரம் வந்து ரன் பண்ண போது வந்து இப்போ திருப்பி அப்டேட் ஆகுது, கொஞ்சம் அந்த மிஸ் ஆன ஃபைல்களை தான். ஸோ நீங்கள் எதுக்கும் அப்டேட் பண்ண பிறகு ஒரு ரீசெக் பண்ணிக்கொள்ளுங்க, அது பெட்டர். ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட். ஸோ ஓகே கைஸ், சென்டோஸோட எல்லா பேக்கேஜும் வந்து அப்டேட் ஆகிட்டு. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட். அடுத்தது வந்து ஓப்பன் என்எம்எஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் என்எம்எஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான தேவையான 2 லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் முதலாவது லிங்க். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் எப்படி சொல்கிறேன். இடையில வந்து இதுக்கு ஓப்பன் என்எம்எஸ்க்கு தேவையான சில எக்ஸ்ட்ரா பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஜாவா, JDK ஃபைல்ஸ் அண்ட் PostgreSQL அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் கன்டினியூ பண்ணுவோம். ஸோ
இதில் வந்து நான் வந்து அந்த டவுன்லோட் ஆகிற சீன்ஸை வந்து ஓட விடுறேன். ஸோ நீங்கள் சம்டைம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் டவுன்லோட் ஆகிறதுக்காக. ஸோ நான் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பேன் அந்த ஸ்டெப்ஸை மட்டும். It's still downloading, so just wait a moment. ஸோ சம்டைம் உங்களோட நெட்வொர்க் கனெக்ஷன் சரியான ஸ்லோவாக இருந்துச்சுன்னு சொன்னால் சில பேக்கேஜும் மிஸ் ஆயிடும். அந்த ரீசனுக்காக தான் திருப்பி ரீசெக் பண்ணுறது இன்ஸ்டால் ஆகியிருக்கா இல்லையாண்டு சேம் கமாண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது கமாண்ட் வந்து இப்போ ஜாவா 11 வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அதோட வேர்ஷனை வந்து ஜஸ்ட் செக் பண்ணிக்கொள்வோம். uh, 10.0.11 version. environmental variable செட் பண்ணணும். ஸோ அதுக்குரிய கமாண்ட் தான் இது. இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து இந்த லிங்க்ல வந்து சொல்லி இதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள போகிறதுக்கான கமாண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ ஸோ இந்த லைனை என்டர் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு ஸோ என்டர் பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் லைனை டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. மிஸ் ஸ்பெல்லிங் மீட்டிங் என்று சொன்னால் திருப்பி செக் பண்ணிவிட்டு இதுக்கு என்டர் பண்ணுங்க. சம்டைம்ஸ் டைப் பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூ உண்டா. அடுத்த ஸ்டெப் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் OpenNMS. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணும்போது OpenNMS இங்கே வந்து இது ஷோவாக இதுக்கு என்னென்னு சொன்னால் ரிக்வயர் பண்ணுற PostgreSQL வந்து 10, பட் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கிறது வந்து 9.2 சம்திங். ஸோ இப்போ வந்து நாங்கள் PostgreSQLனோட ஒரிஜினல் இதுக்குரிய வெர்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதுக்குரிய லிங்க் தான் நான் வந்து இப்போ வந்து நீங்கள் வேறு பேஜில் இருந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அதோட பாத் வந்து லிங்க் PostgreSQLோட சர்வர் பாத் வந்து மேபி சேஞ்ச் ஆகிருக்கலாம். அந்த டைமில் வந்து ஒர்க் பண்ணாது. ஸோ நீங்கள் ஒஃபிஷியல் பேஜில் இருந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னால் எரர் வராது, ஈஸியானவே. ஸோ அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு வந்து ஒஃபிஷியல் பேஜுக்கு போயிட்டு வந்து டவுன்லோடு சூஸ் பண்ணி போயிட்டு நீங்கள் வந்து இப்போ லினக்ஸ் வெர்ஷன் எங்களோடது CentOS 7 இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ லினக்ஸை கொடுத்துட்டு அடுத்தது CentOS 7 ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து PostgreSQL 10 வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். சேம் டைம் வந்து CentOS 7 இன்ஸ்டால் பண்ண போகிறேன். செலக்ட் ஆர்கிடெக்சர் வந்து 8664 இதை கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே நீங்கள் PostgreSQL 10 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான
எல்லா கொமாண்டு தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது ஜஸ்ட் உங்களோட சென்டோஸ்க்கு போயிட்டு, நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் பெஸ்ட் கமாண்ட். பெஸ்ட் லைனை நீங்கள் ரன் பண்ண பிறகு இப்படி வரும். அதுக்கு பிறகு வந்து முதலாவது வந்து நீங்கள் வந்து PostgreSQL வந்து ரெப்போசிட்டரி ஆட் பண்ணுறீங்க, ரெண்டாவது வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ நான் ரெப்போசிட்டரி ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி வந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே guys, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் PostgreSQL 10 இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த 3 கமாண்டை வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் வந்து ரெப்போசிட்டரி ஆட் பண்ணிவிட்டு, செகண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, தேர்ட் வந்து ப்ரொசஸை இனிஷியேட் பண்ணி நீங்கள் அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சரி. அவ்வளோதான் PostgreSQL 10. ஓகே guys, இப்போ வந்து நாங்கள் PostgreSQL 10 இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நாங்கள் இதில் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்னென்னு சொன்னால், OpenNMS இன்ஸ்டால் பண்ண போகும்போது இருந்த வெர்ஷன் 9.2, பட் எங்களுக்கு ரிக்யூர் பண்ண வெர்ஷன் வந்து 10. ஸோ நாங்கள் இப்போ இந்த ஒஃபிஷியல் பேஜில் போயிட்டு PostgreSQL இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் OpenNMS இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஓகே வந்து இப்போ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா OpenNMS இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு. இப்போ வந்து நாங்கள் -install OpenNMS இந்த கமாண்ட் ரன் பண்ணி வந்து OpenNMS இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து இனிஷியல் அண்ட் செட்டப் PostgreSQL. இது ஆல்ரெடி வந்து நாங்கள் முன்னுக்கு வந்து PostgreSQL 10 வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து டிரெக்டாக இப்போ வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க PostgreSQL. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த 3 கமாண்டை வந்து ரன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு பிறகு வந்து இந்த கமாண்டை ரன் பண்ணுங்க, பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி கொள்றதுக்கு. இதை டைப் பண்ணி என்டர் பண்ணி எக்ஸிட் கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து நீங்கள் இதை வந்து லோக்கல் இதில் வந்து ரன் பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் போயிட்டு இந்த ஃபைலை வந்து எடிட் பண்ணி இந்த இதில் இருக்கிற ரெண்டையும் வந்து நீங்கள் என்ன செய்து கொள்ளணும்னு சொன்னால் MD5 என்று மாற்றிக்கொள்ளணும். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், இங்கே வந்து இடையில 10 வரும். பட் நாங்கள் இந்த கமாண்ட் வந்து ஃப்ளேயாக இருக்குது. PSQL-க்கும் டேட்டாக்கும் இடையில 10 சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்து வரும். ஸோ நீங்கள் அதை போட்டிங்கன்னு சொன்னால் ப்ராப்ளம் சால்வ். ஐ திங்க் நோ இட் வில் பி கரெக்ட். ஓகே பர்ஃபெக்ட். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால், இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது DM5 அப்படி இதை மாற்றிக்கொள்ளணும் தானே. எஸ் MD5 சேம் டைம் வந்து இந்த கீழே இருக்கிற 2 கமாண்டையும் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க.
ஓகே, இதை பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணுங்க. எஸ்கேப் WQ. ஓகே, அடுத்த ப்ராசஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிஸ்டம் சிடிஎல் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் PostgreSQL. பட் நாங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணது வந்து PostgreSQL 10. பட் ஸோ இதில் இருக்கிற கமாண்ட் வந்து ஒர்க் பண்ணாது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது சிஸ்டம் சிடிஎல், இதில் ரீலோட் இருக்கு, நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு டைப் பண்ணுவோம். ரீஸ்டார்ட் PostgreSQL /10.service. ஓகே, இட்ஸ் ஃபைன். நாங்கள் போயிட்டு வந்து இந்த ஃபைலை எடிட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் மேலே வந்து இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்க PostgreSQL OpenNMS என்ற அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து நாங்கள் கொடுத்த பாஸ்வேர்ட் வந்து OpenNMS சேம் பாஸ்வேர்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ இடத்துல வந்து OpenNMS என்று வரணும். இங்கே வந்து admin 123 என்று வரணும். ஸோ இது சரியா இருக்கா இல்லை அதை எடிட் பண்ணணும் மட்டும் செக் பண்ணுவோம். ஸோ விம் பண்ணுறது வியூ பண்ணுறதுக்கு நீங்கள் எடிட் பண்ணணும் மட்டும் VI. ஸோ இந்த XML ஃபைலை வந்து செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே பாஸ்வேர்ட் OpenNMS தான் இருக்குது, எடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் கீழே வந்து நாங்கள் எங்களை பாஸ்வேர்டை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளணும். சாரி, அங்கே வந்து admin 123 கொடுத்துருங்க. சேவ் பண்ணி எக்ஸிட் ஆகுங்க. நெக்ஸ்ட் இனிஷியல் அண்ட் ஸ்டார்ட் OpenNMS. ஸோ அதுக்கு இந்த கமாண்டை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்லாஷ் ஸோ டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு வந்து அடுத்த கமாண்ட் வந்து பிஃபோர் ஸ்டார்ட் OpenNMS நாங்கள் வந்து 5 hours ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதுக்குரிய கமாண்ட் தான் கீழே கொடுத்துருக்கு. ஓகே, 5 hours செட் பண்ண பிறகு நாங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து OpenNMS ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இதில் இருக்க 3 கமாண்டை யூஸ் பண்ணுங்க. systemctl start OpenNMS, அடுத்தது வந்து enable OpenNMS, நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ். இப்போ பார்த்தீங்கன்னா OpenNMS வந்து ஆக்டிவ் ரன்னிங்கில் இருக்கு.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஃபயர்வாலை பிளாக் பண்ண ட்ரை பண்ண பிறகு கூட என்ன அக்சஸ் பண்ண விட இல்லை டேட்டா பேஸ். பிகாஸ் அதுக்கு என்ன ப்ராப்ளம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அவன் பிசியிலேருந்து வர்ச்சுவல் மிஷினில் இருக்கிற சர்வருக்கு வந்து என்னால் கனெக்ட் பண்ண முடியலை. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இப்போ ஆல்ரெடி என்கிட்ட வர்ச்சுவல் மிஷின்லேயே வந்து கிளைண்ட் அண்ட் சர்வர் இருக்குது. ஸோ இப்போ இந்த சர்வருக்கு வந்து வர்ச்சுவல் மிஷினில் இருக்கிற ஃபெடோரா கிளைண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதன் மூலம் ஆக்சஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ என்னட்டு சொன்னால், இப்போ வந்து VMware 2ல வந்து ரெண்டும் ஹோஸ்ட் ஒன்லி கனெக்ஷனில் இருக்குது ரெண்டுமே. ஸோ சர்வரும் கிளைண்ட்டும். இப்போ நீங்கள் இதிலேருந்து திங்க் பண்ண சொன்னால், இப்போ இதோட IP அட்ரஸ் வந்து ஃபெடோராவோட வந்து 10.0.1.1.3, இதோட வந்து 4. இப்போ ரெண்டுக்கும் இடையில கனெக்ஷன் இருக்குது. ஸோ நான் இதிலேருந்து ஆக்சஸ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு சரியாக ஒர்க் பண்ணிக்கிட்டா ஓகே, இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்க, நான் தேடி அடுத்த வீடியோவில் வந்து என்ன இஷ்யூ வந்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்ய வேண்டியது வந்து நாங்கள் டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணணும். OpenNMS ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதை காப்பி பண்ணி கொண்டு வந்து போட்டுட்டு, இப்போ எனக்கு அந்த இஷ்யூவில் என்ன ப்ராப்ளம் பண்ணால் ஃபயர்வாலை ஒர்க் பண்ணலாமல் போயிட்டு. ஸோ இப்போ என்ன செய்யணும் மட்டும் சொன்னால், சர்வரோட IP அட்ரஸ் என்னென்னு 10.0.1.4 கொடுத்துருக்கேன். சரியா? கொடுத்துட்டு நீங்கள் இதை ரன் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களால் சர்வரை ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ யூசர் நேம் அட்மின் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் OpenNMS வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. அதில் ஃபேஸ் பண்ண மெயின் ப்ராப்ளம் வந்து ஃபயர்வாலை பிளாக் பண்ணணும். ஸோ அது ஈஸி தான், பட் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா சரி உங்களுக்கு ஓகேவா இருக்கும். என்னோட பிசி கொஞ்சம் ஃபயர்வால் வளமையாக சிக்கலை கொடுக்குறது தான். ஸோ ஓகே guys, that's all about this video. OpenNMS installation finished.